திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியதே வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் மிக அதிக அளவாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்ததால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வானிலை மையம் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தும் கால்வாய்களை தூர்வாறுதல் உள்ளிட்ட எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் குறைகளை சுட்டிக்காட்டினால் முதலமைச்சர் ஸ்டாலின் பொருட்படுத்துவதில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். ஆனால் செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்றைய தினம் பெய்த மழையில விழுப்புரம் நகர மக்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணி சூழ்ந்ததற்கு காரணம் ஸ்டாலினுடைய அரசாங்கம். கையிலாகாத அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம், சரியான முறையில் செயல்படாத காரணத்தினால்தான் இந்த விழுப்புரம் நகர மக்கள் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்சி அதிகாரம் கண்ணை மறைக்கின்றது. அதிகார போதையில என்ன பேசுவதே என்று தெரியாமல் பேசுகின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனையை கவனிக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர்.